ஜெயிலர் 2ஓட சூப்பரான அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2ல புதுசா விஜய் சேதுபதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு, ஷூட்டிங்ல கலந்துகிட்டாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்திய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஜெயிலர் 2ல ஒரு கேமியா ரோல் பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா இன்னும் அவர் ஷூட்டிங்ல கலந்துக்கல. ஆனா 100% விஜய் சேதுபதி அவர்கள் ஜெயிலர் 2ல ஷூட்டிங்ல கலந்துகிட்டாரு. கலகலப்பான ஒரு ஷூட்டிங்கா நடந்துகிட்டு இருக்கு கோவால. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஜெயிலர் 2ல இணைஞ்சது பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு மேலும் இன்னும் பாத்தீங்கன்னா ஹைப் இன்னும் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி, அதாவது இண்டஸ்ட்ரியல் வெற்றி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வெற்றி, இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். அதை நெல்சன் பாகம் 2 ஜெயிலர் 2வா அவர் தயாரித்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுவதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த கதை மட்டும் கரெக்டா அந்த கருவுல எப்படி நகர்த்த போறாரு, அதுல எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ண போறாரு, அதுல தலைவரை எப்படி மாசா காட்ட போறாரு, இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ரோல் கொடுக்க போறாரு, இவங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த ஜெயிலர் 2 நம்ம எதிர்பார்ப்பதை விட மிக சூப்பரான ஒரு படமாக வந்து கொண்டு இருக்கிறது, வந்துரும். அது பாத்தீங்கன்னா தலைவருடைய பிறந்த நாள் தலைவர் 75வது வருட பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயிலர் 2ல ஒரு கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதுல யார் யார் இருக்காங்களா இல்ல தலைவரை மட்டும் காட்ட போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பரான சாங் அனிருத் பட்டையை கிளப்பி விட்டுருக்காரு. ஒரு 4 சாங் படத்துக்கு பயங்கரமான ஒரு சாங்கா அடிச்சு விட்டுருக்காரு. அதுல ஒரு குத்து சாங் தெரிக்க விட்டுருக்காங்க. மீதி 3 சாங் என்ன ஒரு லவ் சாங்கா இல்ல வேற என்ன மாண்டேஜ் சாங்கா இல்ல என்னங்கிறது இன்னும் அது தெரியல. விஜய் சேதுபதி அவர்கள் இணைஞ்சது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் பம்ப் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஜெயிலர் 2ல இருக்கு, ரசிகர்கள் இன்னும் எந்தெந்த அளவுக்கு ஐப்பை ஏத்த போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.